ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரை சன்ஷைன் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணி அளவில் ஒளிபரப்பாகப்படுகிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, என் மூத்த பங்காளரே, இந்த அரை சன்ஷைன் எழும்பி பிரகாசி இந்த ஜப வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தாமே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுப்பி பாடக்கூடிய பாடல்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம் அத்தனை பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய நியூ கிரேஸ் டிவியின் சார்பாக கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வேறொரு
യേശുവിന്റെ ദൈവത്തെ പോൽ വേറൊരു ദൈവമില്ല. യേശുവിന്റെ ദൈവത്തെ പോൽ വേറൊരു ദൈവമില്ല. നമ്മെ സഹായിപ്പാൻ തന്റെ മഹിമയോടെ മേഘാരൂഢനായി വരും. നമ്മെ സഹായിപ്പാൻ തന്റെ മഹിമയോടെ മേഘാരൂഢനായി വരും. യേശു ആൽഫാ ഒമേഗ, അവനാദ്യൻ അന്ത്യൻ. യേശു ആൽഫാ ഒമേഗ, അവനാദ്യൻ അന്ത്യൻ. യേശുവിന്റെ ദൈവത്തെ പോൽ വേറൊരു ദൈവമില്ല. യേശുവിന്റെ ദൈവത്തെ പോൽ വേറൊരു ദൈവമില്ല. பாடல்களின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 20வது அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 18 வரை. பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கின ஊமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புரதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்தனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவன் மூன்றாந்தரமும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்திவிட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படி இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறே தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படி ஆகாதிருப்பதாக என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற பிரதர் பால் சத்தியவாசகன் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நியூ கிரேஸ் டிவியினுடைய நிர்வாகத்தாருக்கும் இந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் அருமை பிஷப் ஐயா சார்லஸ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபம் செய்து இந்த தியானத்தை தொடங்குவோமாக. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தூய பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த தியான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இதில் இருந்த மறைபொருள்களையும் சத்தியங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி எங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தந்து ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுதும் நாம் தியானிக்க இருக்கிற இந்த வேத பகுதியினுடைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம்
முழுமையான வசனங்களையும் நாம் சில பகுதிகளாக சுருக்கமாக நாம் தியானிப்போம். இதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் இங்கே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெப ஆலயத்திலே உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார் என்று நாம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசங்களை கொடுத்தார். அவர் செய்த ஊழியத்தினுடைய முக்கியமான பகுதி, அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவர் உபதேசங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த உபதேசங்கள் தான் நம்மை என்றுமாய் வழிநடத்தி நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு சேர்க்கிறதாக நாம் அறிகிறோம். அந்த உபதேசத்தின் வழியாக நடப்பது தான் ஒரு கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை. அந்த உபதேசத்தை கடைபிடிப்பது தான் நமது உண்மையான குறிக்கோள். அந்த உபதேசத்தின்படி நடப்பதே நமக்கு சிறந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளமாக விளங்குகிறது. ஒருவன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பற்றி அவன் தெளிவில்லாதவனாக இருந்தால் அவர்கள் விசுவாச வாழ்க்கையை முழுமையாக நடத்த முடியாது. எனவே அந்த உபதேசங்களை பற்றி சில சுருக்கமான காரியங்களை நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். அவரிடத்திலே வேத பாரகரும் ஜனத்தினுடைய மூப்பர்களும் எல்லாரும் வந்து நின்று, நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர் என்று கேள்வி கேட்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ என்ன சொன்னார் என்றால், அவர்களுக்கு எதிர்கேள்வியை ஒன்றை எழுப்புகிறார். அவர் என்ன கேட்கிறார் என்றால், யோவான் கொடுத்த ஸ்நானம் அது மனிதனால் உண்டானதா தேவனால் உண்டானதா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொள்கிறார்கள். இது மனிதனால் உண்டானது என்றால் ஏன் யோவானை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார்கள். ஜனங்களுக்கு மிகவும் பயந்து, தேவனால் உண்டானது என்றால் அதுக்கும் அந்த பிரச்சனை ஏற்படும் என்று அவர்கள் பயந்து போய் எங்களுக்கு தெரியாது என்ற ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவரும் சொல்லுகிறார், எந்த அதிகாரத்தினால் இதை நான் செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு சொல்லப்போவது இல்லை என்று அவர் அந்த காரியத்தை நிறைவு செய்கிறார். இப்பொழுதும் நம்மளே அநேகர் விசுவாசிகளாக இருக்கிறோம். 10 வருடங்கள் 15 வருடங்கள் வேதத்தை தியானிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவ ஒழுங்குக்குள்ளாக நாம் வளர்க்கப்படுகிறோம். ஆனால் இந்த கடைசி காலங்களிலே நம்மை குழப்பமடைய செய்யும்படியாக அநேக உபதேசங்கள் வருகிறது. கிறிஸ்து யார், கிறிஸ்து யார் என்று பலரும் பல விதங்களிலே உபதேசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து யார் என்று நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே நாம் உணர்ந்திருக்கிறோம். அவர் எந்த அதிகாரத்தினாலே இங்கே வந்திருக்கிறார், எந்த அதிகாரத்தினாலே பூமிக்கு வந்தார், அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று நமக்கு நன்றாக தெரியும். எனவே உங்களை வந்து கிறிஸ்து யார், அவரை எதற்காக தேவன் அனுப்பினார் என்று நீங்கள் யாராவது உங்களை வினவினால் நீங்கள் அந்த இடத்துல என்ன சொல்ல வேண்டும்? விசுவாசிகளாகி நாம் என்ன சொல்ல வேண்டும்? கிறிஸ்து யார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரன் என்பதே அவருடைய நாமம். அல்லேலூயா. எனவே நாம் அதில் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கள்ள உபதேசங்கள் இந்த உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. கிறிஸ்துவை வந்து சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் தேவனுடைய தூதர் என்றும் அவர் வணக்கத்துக்கு உரியவர் அல்ல என்றும் அவரை மறுதலித்து பேசுகிற அநேகர் இங்கே காணப்படுகிறார்கள். அவர்களை பற்றின துண்டு பிரசுரங்கள் சபையினுடைய வாசல்களிலேயே கொடுக்கப்படுகிறது. அதை அறியாமல் அநேகர் அவர்கள் பின்னாலே சிக்குண்டு போகிறார்கள். எனவே இந்த கள்ள உபதேசங்களை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபையினுடைய விசுவாசிகள் ஆசீர்வாதத்திலே வளர வேண்டும், அவர்கள் ஐஸ்வர்யத்திலே பெருக வேண்டும், அவர்கள் நன்றாய் கிறிஸ்தவ ஒழுக்கத்திலே வளர்க்கப்பட வேண்டும் என்று சபையினுடைய போதகர்கள் அநேகர் நன்றாய் பிரயாசப்பட்டு உங்களுக்கு நிறைய காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அவர்கள் செய்திகளிலே எல்லா காரியங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். அதையும் தாண்டி இப்போது இருக்கிற உலகத்திலே இந்த கள்ள உபதேசங்கள் பரவி மிகுந்து கிடக்கிறது. எனவே இந்த கள்ள உபதேசத்துக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கேள்விகளோடு உங்களை அணுகிறவர்களை நீங்கள் தவிர்க்க பழக வேண்டும். அதுவே நம் விசுவாச வாழ்க்கையினுடைய பாதுகாப்பாக இருக்கும் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். அல்லேலூயா. இன்னுமாக ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு உவமை சொல்லுகிறார். ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்ததான உவமை. முதலில் அவர்கள் கேட்டார்கள், நீர் எந்த அதிகாரத்தினால இதை செய்கிறீர் என்று. அவர் சொல்லவில்லை, அந்த இடத்துல நேரடியாக சொல்லவில்லை, நான் தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்று இங்கே நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் எதிரடியாக ஒரு கேள்வி கேட்டு
அந்த எதிர்மறையான கேள்விகள் மூலம் அவர்களை வாயடைக்க செய்தார். இப்பொழுது கிறிஸ்துவே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அங்கே என்ன நாம் பார்க்கிறோம், ஒரு திராட்சை தோட்டத்தை அந்த எஜமானானவர் 3 முறை ஊழியக்காரர்களை அனுப்பி அதை அங்கே விசாரிக்க அனுப்புகிறார். ஆனால் அந்த தோட்டக்காரர்களோ 3 ஊழியக்காரர்களையும் அவர்களை அடித்து அவமானப்படுத்தி விரட்டி விடுகிறார்கள். இது எதை குறிக்கிறது? திராட்சை தோட்டம் என்பது சபை. அந்த சபையை ஊழியர்களை வைத்து தன்னுடைய தீர்க்கதரிசிகளை, போதகர்களை, சுவிசேஷர்களை வைத்து அனுப்பி தேவன் பார்த்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யாருக்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. எல்லா வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள். எனவே தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் நேரடியாக இறங்கி மனித உருவிலே நம்முடைய வாசம் பண்ணினார். அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்பது. அப்படிப்பட்டவரை விசுவாசியாமல் அவர்கள் எல்லாரும் மேசியாவை கொலை செய்தார்கள். அவர்கள் சுதந்திரவாளியான புத்திரனை கொலை செய்தார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினாலே உவமையாக அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த சுதந்திரவாளியான குமாரன் சபைக்காக, அந்த திராட்சை தோட்டமாகிய சபைக்காக அவர் கொல்லப்பட்டார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை மறுதலிக்கவே முடியாது. அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யார் என்று கேள்வியை எழுப்பினார்கள் என்றால் நாம் விசுவாசிக்கிற நாம் என்ன சொல்ல வேண்டும்? அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார். அதுவே எனக்கு ஆசீர்வாதம். அவருடைய இரத்தத்தின் நிழலிலே வாழ்வது எனக்கு மிகுந்த பாதுகாப்பானது. அவருடைய இரத்தத்தின் அடைக்கலத்திலே வாழ்வது பாவத்திலிருந்து என்னை விடுதலை அளிக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினுடைய அடைக்கலம் எனக்கு உயர்ந்தது. அது ஒன்றே எனக்கு போதும் என்று நாம் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இப்பொழுதும் அந்த உவமையின் மூலமாக, தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக அந்த சபையை மீட்டேன் என்று அவர் கூறுகிறார். இந்த இடத்திலே மறுபடியுமாக தங்களை உண்மையுள்ள ஆட்களை போன்ற காண்பிக்கிற வேவுக்காரர்களை அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த வேவு பார்க்கிறவர்கள் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு தேசத்தை வேவு பார்த்து அந்த தகவலை சொல்லி அப்படியாக அவர்கள் பலனடைவார்கள். பழைய ஏற்பாட்டிலும் கூட நாம் பார்க்கிறோம், மோசே தேசத்தை வேவு பார்க்க 12 பேரை அனுப்பினார். அதில் 10 பேர் துர்ச்செய்தி சொன்னார்கள். 2 பேர் மாத்திரமே நல்ல ஆசீர்வாதமான செய்தியை சொன்னார்கள், விசுவாசத்தின் செய்தியை சொன்னார்கள். அந்த வேவுக்காரர்கள் 2 பேர் மாத்திரமே, யோசுவாவும் காலேபும் மாத்திரமே கானானை சுதந்தரித்தார்கள். அப்படிப்பட்ட வேவு பார்க்கிறவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உண்மையுள்ளவர்களாக காண்பிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு பொய்யான மாயை தோற்றத்தோடு இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு மாய தோற்றத்தோடு அநேகர் வந்து தங்களை உண்மையுள்ளவர்களாக காண்பித்து கொண்டு இந்த நாட்களிலும் விசுவாசிகளை விசுவாச வாழ்க்கையிலிருந்து வலுவை செய்யும்படியான போதனைகளை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது உண்மையான கிறிஸ்துவின் சபைக்கு இது புறம்பான காரியமாகும். எனவே அவர்கள் என்ன வந்து கேட்டார்கள் என்றால், இந்த ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமானதா? இப்பொழுதும் நாம் ஒரு அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவது நியாயமானதா என்று கேட்டால், நாம் கிறிஸ்தவர்களோ எந்த ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அது வரி செலுத்துவது என்பது நம்முடைய தலையாய கடமையாகும். இந்த அரசாங்கத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள், நாம் இந்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவது நம்முடைய கடமையாகும். அப்படி ஒரு நியாயமான கேள்வி கேட்கும் பொழுது அது வெளிப்படையாக தோன்றும் போது அது நியாயமானதை போல தோன்றும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்லும்போது என்ன சொன்னார் என்றால், நீங்கள் அந்த சுரூபம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அது ராயனுடையது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன ஒரு அர்த்தமாக விளங்குகிறது? நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதும் நீங்கள் செலுத்த வேண்டும், தேவனுக்கு உங்கள் கைகளின் பிரயாசத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டும். அதாவது உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய மற்ற ஸ்தோத்திர காணிக்கைகள், தசமபா காணிக்கைகள் போன்ற எல்லா காரியங்களையும் தேவனுடைய பங்கை நீங்கள் செலுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் இதில் காணிக்கை வாங்குகிற ஊழியர்களை குற்றம் சொல்லி அவர்களை குற்றம் பிடித்து
அங்கே இவ்வளவு பெறுகிறார்கள், இங்கே இவ்வளவு பெறுகிறார்கள் என்று சொல்லி ஊழியர்களை குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு எழும்பி கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் கேட்டு அந்த காணிக்கைகளை கொடுப்பதை நிறுத்திவிட்டோம் என்றால் அது நாம் தேவனுக்கு செலுத்துகிற கடமையிலிருந்து நம்மை தவறு விடுகிற ஒரு செயலாக அது மாறிவிடும். ஒரு ஊழியருக்கு காணிக்கை கொடுத்து அவர் நிரம்பி வழிந்து அந்த ஆசீர்வாதத்தினால் அவர் உயர்ந்து விட்டார் என்று அந்த ஊழியரை குறை சொல்லி இப்பொழுது அநேகர் எழும்பி அதை ஒரு பிரச்சாரமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் தவறான ஒரு காரியம். எனவே இப்படிப்பட்ட மாறுபாடான உபதேசத்துக்கு நம்மை விலக்கி காத்து கொள்வதும் தேவ சமூகத்திலே பிரியமானது. அன்பானவர்களே, எனவே நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது அதனுடைய பங்கை நாம் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து நாம் செலுத்த வேண்டும். தேவனுக்கு செலுத்த வேண்டியதை நாம் தேவனுக்கு மறக்காமல் நாம் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் மூலம் ஒரு சபை வளர்ச்சி அடையும், ஒரு ஊழியர் வளர்ச்சி அடைவார். அப்படி வளர்ந்தால்தான் உலகத்திலே ஊழியம் செய்ய முடியும். அதை தவறென்று யாராலும் சொல்ல முடியாது. காணிக்கையை வாங்குவது தவறென்று வேதத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. நீங்கள் எனவே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு 100 மடங்காக்கி தருவார். எனவே இப்படிப்பட்ட மாறுபான உபதேசங்கள் இந்த நாட்களிலும் பெருகி கொண்டு வருகிறது. எனவே அதை குறித்தும் நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை பிரச்சாரம் செய்து தேவனுடைய பிள்ளைகளை தவறான வழிக்கு தள்ளுகிறவர்களை தேவன் நிச்சயமாகவே விசாரிப்பார். அல்லேலூயா. இன்னும் அடுத்ததாக பார்ப்போம் என்றால், சதுசேயர் என்கிற ஒரு கூட்டத்தார் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நித்தியத்துக்குரிய காரியங்களை பற்றி அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். அவரை குற்றம் பிடிக்கும் விதமாக கேள்வி கேட்டால், அவர் நம்மை போல ஒன்றும் பலவீனமான அறிவுடையவர் அல்ல. சகலத்தையும் அவர் உண்டாக்கினவர், சர்வலோகத்தையும் அவர் சிருஷ்டித்தவர், சகல நியாயப்பிரமாணத்தையும் தனது விரலினாலே எழுதி மோசேக்கு கொடுத்தவர். அவர் சர்வ ஞானமும் அவர் காலடியிலே கிடக்கிறது. ஞானம் அவரிடத்திலே செல்லப்பிள்ளையாக இருந்தது என்று நாம் நீதிமொழியிலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஞானம் உடைய ஒரு இடத்திலேயே அவர்கள் ஒரு வினாவை வைக்கிறார்கள். அது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ ஒருவனை விவாகம் பண்ணினால் இப்படியே 7 பேரும் இறந்து போனார்கள், நித்திய வாழ்விலே யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அற்பத்தனமான ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் கேள்வியாக வைக்கிறார்கள். நித்தியத்தை குறித்த ஒரு ஞானம் இல்லாதவர்கள் இப்படி அநேகர் இந்த காலங்களிலே சொல்லிக்கொண்டு அதை அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை சரியானபடி உபதேசிக்க முடியாமல் அந்த காரியங்களை குழப்பிக்கொண்டு அதை மாற்றி சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி எப்படி சரியாக நாம் அறிந்து கொள்வது? எப்படி இந்த நித்தியத்துக்குரிய காரியங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது? அவர்களுடைய சபையிலே உங்கள் போதகர் உங்களுக்கு நிச்சயமாக இதை சொல்லிக் கொடுப்பார்கள். அதை நீங்கள் முதலிலே விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு அதை பற்றின அறிவு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வினாக்கள் இருப்பீர்கள் என்றால் அதை உங்களுடைய போதகர் இடத்துல முதலில் கேளுங்கள். ஐயா, எனக்கு இது புரியவில்லை, எனக்கு இதை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேளுங்கள். நீங்கள் எடுத்த எடுப்பிலே வெளியே போய் ஒரு காரியங்களை நீங்கள் விசாரிப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உங்கள் சொந்த சபையிலே அதை விசாரிக்க பழகுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தேவன் சரியான பதில் அளிப்பார். எனவே இந்த நித்தியத்தை குறித்ததான அறிவை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். நாம் அற்பமான காரியத்தை குறித்து நீங்கள் விசாரிக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் ஜீவனுள்ளோருக்கு தேவன் என்று சொல்லுகிறார். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன் என்று மோசே இடத்துல சொல்லுகிற அந்த முட்செடியினுடைய காரியத்தை குறித்து அங்கே கோடிட்டு காட்டி இந்த காரியத்தை விளக்கி சொல்லுகிறார். தேவன் மரித்தோருக்கு தேவனாக இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார் என்ற காரியத்தை அங்கே சரியாக விளக்கி சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் வந்து இந்த நித்திய குத்துக்குரிய காரியங்களை புரட்டி சொல்லுவதன் மூலமாக அவர்களை இந்த கிறிஸ்தவ விசுவாசத்திலிருந்து விசுவாசிகளை வெளியே கொண்டு வந்து அவர்களை நரகத்திலே தள்ளுவதற்கு பிசாசானது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது கடைசி காலமானபடினாலே இந்த காரியங்களை குறித்து புரட்டினால் இந்த விசுவாசிகள் ரொம்பவும் எளிதாக, மிகவும் எளிதாக அவர்கள் இதுக்குள்ளே வந்து விடுவார்கள் என்று சொல்லி அநேகரை சபையினுடைய போதகர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த ஆத்துமாக்களை பிடித்து அவர்களை
கஷ்டப்பட்டு அவர்களை சேர்த்து ஒரு சபையை எவ்வளவு சிரமப்பட்டு நடத்துகிறார்கள் என்பது அந்தந்த போதர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் இவர்கள் வெளியிலிருந்து வந்து கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து நித்தியத்தில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்லி நரகம் கிடையாது, பாதாளம் கிடையாது, நீ சந்தோஷமாக இருக்கலாம் வா, எல்லா பாவத்தையும் இயேசு மன்னித்து விட்டார், எல்லாரும் சந்தோஷமாக ஆடி பாடலாம் வா என்று சொல்லி அப்படிப்பட்ட பொய்யான சந்தோஷங்களுக்குள்ளே இன்றைக்கு அநேகர் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே வெளி தேசங்களிலிருந்து இந்த இந்தியாவுக்குள்ளே இப்பொழுது பரவி கிடக்கிறது. அதை குறித்து நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், அவர் அந்த குறிப்பிட்ட அந்த பெண் ஒருத்தனுக்கு மனைவியாக இருக்க மாட்டால், அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். அவர்கள் நித்தியத்திலே மிகவும் சந்தோஷத்தோடு தேவதூதர்கள் எப்படி தேவனை துதித்து கொண்டு இருப்பார்களோ அப்படிதான் இருப்பார்கள். இந்த கணவன் மனைவி அந்த உறவெல்லாம் அந்த இடத்துல ஒன்றும் இருக்காது என்பதை அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே. பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார், நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல், இந்த காரியங்கள் அல்லாமல் வேறொருவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து தூதனே அதை சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று கலாத்தியரிலே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அதை போல இன்றைக்கு அநேக கள்ள தூதர்கள் எழும்பி சபையை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காரியங்களை குறித்து நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலை நேர தியானத்திலே அநேக ஆசீர்வாத காரியங்களை கேட்டிருப்பீர்கள், அநேக மற்ற காரியங்களை கேட்டிருப்பீர்கள். ஆனால் இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் விசுவாச வாழ்க்கையிலே வலுவாமல் நம்மை காத்துக்கொள்ள இது ஏதுவாக இருக்கும். நிறைவாக கிறிஸ்து சொல்லுகிறார், கிறிஸ்து தாமே அந்த இடத்துல ஆண்டவர் என்று அவர் நிலைவரப்படுத்துகிறார். அவரே சொல்லுகிறார், தாவீதின் குமாரன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் தாவீதே சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார், அவரை ஆண்டவரே என்று அழைக்கிறார். எனவே அவர் இந்த மனித உலகின் வாழ்வுக்கு மாத்திரமே அவர் தாவீதின் சந்ததியாக வந்தார். தீர்க்க தரிசனங்களின்படி அவர் தாவீதின் வேறுமானவர், அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உண்மையிலே அவர் தாவீதுக்கே ஆண்டவர், தாவீதுக்கே அவர் தேவன், தாவீதை நியாயம் தீர்க்கிறவரும் அவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அவரை நீங்கள் எப்படி தாவீதின் குமாரன் என்று நீங்கள் சொல்லலாம் என்று ஆண்டவர் கேட்கிறார். எனவே தாவீதின் குமாரன் என்று சொல்வதன் மூலமாக அவரை முழுமையான மனிதன் மாத்திரமே என்று அவர்கள் அந்த இடத்திலே அங்கே நிரூபிக்க முயன்றார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், தாவீதின் குமாரன் என்பது அந்த பூமியிலே மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். ஆனால் நித்தியத்திலே அவருடைய நாமம் நித்திய பிதா, சமாதான பிரபு என்பதாகும். எனவே அவர் நித்தியத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் நித்தியத்திலே அவர் நியாய தீர்ப்பில் வரும்போது தாவீது ராஜாவும் அங்கே நியாயம் தீர்க்கப்படுவார். அவரை நியாயம் தீர்க்கிறவர் அதே இயேசு கிறிஸ்து தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அவரே ஆண்டவர், அவரே நித்திய பிதா, அவரே சர்வத்துக்கும் காரணர் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து யாராவது உங்களை புரட்டுவார்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை காத்து ரட்சித்து கொள்ளுங்கள். உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்று இந்த உலக வாழ்விலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். சபையிலே உங்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்களை குறித்து நீங்கள் கவனத்தோடு கேட்டு வெளியிலே சொல்லப்படுகிற கள்ள உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இப்பொழுதும் இந்த பகுதியினுடைய நிறைவு ஜெபத்தை செய்யும்படியாக நம்முடைய நியூ கிரேஸ் டிவியினுடைய ஃபவுண்டர் பிஷப் சார்லஸ் ஐயா வந்து இந்த ஜெபத்தை நிறைவு ஜெபத்தை செய்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். எவ்வளோ நல்ல தேவன், நமக்கு நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இருவரும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு புறம் அவர் தாயை போல நேசத்தை உடையவர், இன்னொரு புறம் தகப்பனை போல கண்டிப்பு உடையவர். எச்சரிப்பின் செய்தியாய் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறத்தக்கதாகவும்
தெளிவான வார்த்தைகளை நீங்கள் உணர்ந்து கர்த்தரிடத்தில் சேரும்படியான சத்தியமாயிருக்கிறது. நாம் உணர்வடைந்து மற்றவர்களை நாம் குற்றப்படுத்த வேண்டாம். நாம் நிதானித்து கர்த்தர் பக்கம் திரும்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கேள்வி கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் பதிலை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். நீ வருகிறவராகிய மேசியா என்று சொல்லி அறிந்து கொண்ட ஜனங்கள் ஒரு புறம் இருக்க, யூதருக்கு ராஜா என்று சொல்லி உம்மை அவமானப்படுத்தினவர்களும் சொந்த ஜனங்களாய் இருந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் குற்றப்படுத்துகிறவர்களாய், குறை சொல்கிறவர்களாய், கேள்வி கேட்கிறவர்களாய் அல்ல தகப்பனே. நீரே மெய்யான தேவன், நீரே மெய்யான கர்த்தர், நீரே எங்களுக்காய் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எங்களுடைய இருதயத்தில் வாசமாய் இருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடரட்டும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் யாரும் குலைத்து விடாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நேரத்தில் என்னென்ன ஜப குறிப்புகளோடு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை ஜப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, நம்முடைய ஆவியினால் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு தாயாரும் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை நீ கண்ணோக்கி பாரு. பாலிக பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிற கண்ணீரை பாரு. தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வன் என்று சொன்னேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுத்து சந்தோஷப்படுத்தும். துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரம் போல எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால வானத்தையும் பூமி படைத்த பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, பராமரிப்பு நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். ஆமென்.